நான் வந்து அவர்களுடைய சேவகர் அந்த அந்த பேச்சில் இல்லாம ஒவ்வொரு தடவையும் நான் தான் சௌக்கிதார், நான் தான் மக்களுக்கான சேவகர், உங்களுக்கு சேவகம் செய்வதற்கு தான் நான் வந்தேன்னு சொல்லிட்டு அதை சொல் வடிவில் இல்லாம செயல் வடிவில். இப்போ காலையில வந்து எத்தனை பெண்களுக்கு தெரியும் தெரியாது, நம்ம சிட்டியில இருக்கிறதுனால நிறைய பேருக்கு தெரியாது. கிராமப்புறத்துல போனா காலையில எழுந்த உடனே காலை கடன்கள் கழிப்பதற்கு பெண்களுக்கு எவ்வளவு சங்கோஜமாக இருக்கும். ஆனா அந்த சங்கோஜத்தை போக்குறதுக்கு அவர் வந்து ஒரு சகோதரரா ஒரு தகப்பனா வந்து பெண்களுடைய கஷ்டம் தெரியும். அதனால இப்போ அதுவும் குறிப்பாக வந்து தமிழ்நாட்டுக்கு மாத்திரம் ஒரு 60 லட்சம் கழிப்பறைகள் கட்டி கொடுத்திருக்காரு. ஆனா இங்க இருக்கிற அரசு வந்து தமிழ்நாட்டுக்கு எதுவுமே செய்யல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு விஷயமும் நீங்க வீட்டுல வந்து இதுக்கு முன்னாடி விறகடுப்புல சமைச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு இதனால நுரையீரல் பாதிப்பாயிருக்கும். அதனால உங்களுக்கு கேஸ் திட்டங்கள், ஒவ்வொரு திட்டமும் ஒரு பெண் வந்து கருவுற்றப்புறம் அந்த கர்ப்ப காலத்துல இருந்து அவங்களை பாதுகாக்கிறது ஒரு தகப்பனா நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அப்பா அப்பான்னு சொல்றாங்க. ஏதாவது வந்து சொல்றா உங்களுக்கு நல்லது பண்ணிருக்காங்களா, ஏதாவது நல்லது பண்ற மாதிரி தெரிஞ்சாலும் அந்த திட்டத்துல ஒரு உள்நோக்கம் இருக்கும். நம்மளுடைய சகோதரர் சொன்ன மாதிரி இப்ப இருக்கிற பாலம் எவ்வளவு கேவலமான பாலம், 60 லட்சம் கோடியா, அதுல எத்தனை கோடி கோபாலபுரத்துக்கு போயிருக்குன்னு தெரியாது. ஆனா எத்தனை கோடி வந்து அந்த இருக்கிற மினிஸ்டர்ஸ்க்கு போயிருக்குன்னு தெரியாது. அதே நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சியில ஒரு ஊழல் நடந்ததில்ல. அவர் மட்டும் இல்ல, அவர் சார்ந்த மினிஸ்டர்ஸ் கூட ஒரு ஊழல் இதுவரையிலும் வந்ததில்ல. அப்படிப்பட்ட சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா என்ன பண்ணுவாங்க, எல்லாரும் தேர்தல் வாக்குறுதி சொல்லிதான் ஆட்சிக்கு வருவாங்க. ஆனா இங்க இருக்கிற ஆட்சி நம்ம தான் கொஞ்சம் வீழ்ச்சிக்கணும், நம்ம மேலதான் தப்பு. இங்க இருக்கிற அமைச்சர்கள் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வாக்குறுதி கொடுக்கல. ஒரு நல்ல ஒரு அவங்களுடைய கட்சிக்காரர்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுக்கிறாரு. 11 மணிக்கு நம்மளுடைய தளபதி கையெழுத்து போட்டவன 11:05க்கு நீங்க ஆத்த நோக்கி வண்டிய விடுங்க, மணல அள்ளுங்க, கொள்ளையடிங்கிறத பகிரங்கமா சொல்லிக்கிறாரு. அதனாலதான் நம்ம வீழ்த்து கொள்ளாம இருந்ததுனாலதான் இன்னைக்கு நம்மளுடைய ஆட்சியில கொலை, கொள்ளை, கற்பழிப்பு பேப்பர்ல எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை. நேத்து பார்த்தா ஒரு 2 வயசு குழந்தைய கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு திமுக இளைஞரணியோட மாவட்ட செயலாளரா 2 வயசு குழந்தைங்க. பெண்களை நீங்க எல்லாம் பாருங்க, 2 வயசு குழந்தை எப்படி இருக்கும். அந்த குழந்தைய கற்பழிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆட்சியில் இருக்கிற அகங்காரம், ஆணவம். அந்த ஆணவத்தை நாம விரட்டி அடிக்கணும். எப்ப வந்து கொள்ளை அடிக்க சொன்னாங்களோ அப்பயே நம்ம ஓட்டு போட்டு இருக்க கூடாது அவங்களுக்கு. ஆனா நம்ம வீட்டு கொள்ளாமல் இருந்ததுனாலதான் தொடர்ந்து இந்த 5 வருஷத்துல கொலை, கொள்ளை தவிர வேற எதுவுமே இல்ல. ஆனா எல்லா துறையிலையும் பேப்பர்ல பாத்தீங்கன்னா ஒரு தொழில்துறை சாம்சங் ஊழியர்களாகட்டும், செவிலியர்களாகட்டும், பள்ளி கல்லூரியில பாடம் நடத்துற ஆசிரியர்களாகட்டும், மாற்றுத்திறனாளிகளாகட்டும், எல்லாரும் டெய்லி ரோட்ல போராட வேண்டிய நிலைமை தான் இருக்கு. டெய்லி போராட்ட களமா தான் இந்த தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த அவல நிலை மாற வேண்டும் என்றால் 2026ல கண்டிப்பாக ஆட்சி மாற்றம் வேண்டும். இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், நம்மளுடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாட்டு மக்களுக்காக ஒவ்வொரு நலத்திட்டத்தையும் கொண்டு வந்திருக்காரு. ஆனா இந்த நலத்திட்டம் எதுவுமே நம்ம மக்களுக்கு போய் சேரல. போய் சேர்த்தாலும் வந்து அதுல அவங்க ஸ்டிக்கர் போட்டுட்டு தாம் பண்றதா தான் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா வெளியில வந்து பத்திரிகையில எங்களுக்கு நிதியே கிடைக்கலன்னு அழுதுட்டு இருக்காங்க. நீங்க வந்து எல்லாரும் படிச்சவங்க, இந்த ஏரியால இருக்கிறவங்க, நீங்க போய் கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. அவர் வந்து PMJ அப்படின்னு போட்டா அதுக்கு வந்து பாரத பிரதமரோட ஆவாஸ் யோஜனா இங்க வந்து கலைஞர் கனவு இல்லமா மாறி இருக்கும். பெண்கள், வேலைக்கு போற பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும்னு ஒவ்வொரு இடத்துலையும் வந்து சகி நிவாஸ்னு அவர் ஆரம்பிச்சது இங்க தோழி விடுதின்னு ஆரம்பிச்சிருப்பாங்க. இது மாத்திரம் கிடையாது, எல்லா இடத்துலையும் ஸ்டிக்கர் ஒட்டி அவங்க பண்றதா காமிச்சிட்டு இருக்காங்க. இல்ல மிஞ்சி போய் அவங்க பண்ணாலும் எதுக்காக பண்றாங்கன்னா அதுல 60% அவங்க கமிஷன் அடிக்கணுங்கிற
பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அவல நிலை மாற வேண்டும் என்றால் 2026ல யார் நின்னாலும் சரி, நம்ம இந்த தேசிய ஜனநாயக கட்சியில கூட்டணியா சேர்ந்திருக்கிறவங்க எல்லாருமே இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த பொதுமக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தோட அனைவரும் ஒன்றிணைந்ததே இது வெற்றிக்கான ஒரு அறிகுறியாக இருக்கிறது. ஆனா பொதுமக்கள் நீங்களும் இதை உணர்ந்து கொண்டு 2026ல வாக்களிக்கிறப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். 2026ல் இந்த தீய சக்தி திமுகவை வீட்டிற்கு அனுப்பி நாம மட்டும் இல்ல, நம்மளுடைய அடுத்த தலைமுறையும் சந்தோஷமாக பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.